I thank God for this day. இந்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I'm just going to share all that we've been hearing throughout these years. இந்த கடந்த வருடங்களாக நாம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We all know that God has a great plan for us in everything that He does or allows in our lives. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். It could be something very beautiful that He allows or something that's not so desired by us, but I personally believe that God has a great plan for each ஆண்டவர் of us. அனுமதிக்கிற காரியம் அது மிகவும் அழகான ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது நாம் விரும்பாத ஒரு காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக அனுமதிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். But many times we fail to recognize the sovereignty of God or the total authority that Jesus has over our lives. ஆனால் அநேக சமயங்களில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மேல் வைத்திருக்கக்கூடிய முழு அதிகாரத்தை, முழு வல்லமையை நாம் சந்தேகிக்கிறோம். Turn with me to Psalm chapter 103. சங்கீதம் 103 திருப்பிக் கொள்வோம். Verse 14. It's a familiar passage. 14ஆம் வசனம் மிகவும் பரிச்சயமான வசனம். In most of the homes, after the prayer is over, we always recite this in Atmave Katri Stotri. So this is the psalm that starts like that. But in verse 14, we read that, for He Himself knows our frame, He is mindful that we are but dust. நாத்துமா கத்திரை ஸ்தோத்திரி என்று அநேகர் உபயோகிக்கக்கூடிய சங்கீதம். அதில் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். And there's another familiar verse that I want to show you from 1 Corinthians chapter 10 verse 13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The middle of it says, God is faithful, who will not allow you to be tempted beyond what you are able. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடார் என்று நாம் பார்க்கிறோம். Since He knows our frame and அவர் நம்முடைய உருவத்தை அவர் அறிந்திருக்கிறபடினால், and He is so just and faithful in everything that He permits in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நியாயமாகவும் நீதியாகவும் உண்மையாகவும் அவர் அனுமதிக்கிறார். So He never allows anything that's too much for us to handle. அதனால் நம்மால் கையாளக்கூடிய சக்திக்கு அப்பால் அவர் எதையுமே நமக்கு அனுமதிக்கிறதில்லை. So that's something that I want to, this is something that we all know it, but I'm not sure how many of us really deep down in our hearts we believe that, God does not, whatever be that He allows, He does not allow it beyond what we can bear. நாம் அனைவரும் இதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இருதயத்தின் ஆழத்திலே எத்தனை பேர் நாம் ஆண்டவர் உண்மையாகவே என்னுடைய திராணிக்கு மீறி எதையும் அனுமதிக்கிறதில்லை என்பதை நாம் நம்புகிறோம். I was thinking in the past week on how much Jesus Christ obeyed His Father and submitted to His authority in every way possible. நான் கடந்த வாரத்திலே நான் தியானித்தேன், எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவானவருக்கு அவருடைய அதிகாரத்துக்கு அடங்கி இருந்தார், எப்படியெல்லாம் கூடுமோ அப்படியெல்லாம் அவர் கீழ்ப்படிந்தார் என்று நான் தியானித்தேன். John 3:16, it's a familiar passage which says, God so loved the world that He sent His only begotten Son. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். This passage, this verse clearly shows us that it was the Father who sent Him, and Jesus Christ did not come on His own initiative. இந்த வசனத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினது பிதாதான். இயேசு தானாக தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. Jesus Christ would often mention this particular phrase, the one who sent me, in the gospel according to John we would read that. நாம் இந்த வாக்கியத்தை நாம் அடிக்கடி யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், என்னை அனுப்பினவர் என்ற வாக்கியம். John 4:34, my foot is to do the will of the Father who sent me. யோவான் 4:34 பார்க்கிறோம்,
நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்கிறார். And another verse, John 5:30, where he says, my food is to do the will of the Father who sent me. யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்கிறார், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் செய்கிறேன். So what I see is Jesus, he would have really had his own desire to be with the Father in heaven and to enjoy his fellowship forever and ever, and it was never his decision to come down to this earth to die for us. இயேசுவுக்கு எப்பொழுதுமே சதா காலம் நித்தியமாக பிதாவோடு பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது. நமக்காக அவர் இறங்கி வர வேண்டும் என்பது அவருடைய மனதிலே இல்லை. But it was the Father's will that he wanted to send his son, and he 100% completely obeyed to the will of the Father. தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. அந்த பிதாவினுடைய சித்தத்திற்கு அவர் 100% அவர் கீழ்ப்படிந்தார். And even after coming down to the earth and being while on earth, Jesus had a great desire to have this unbroken fellowship with the Father. பூமிக்கு அவர் இறங்கி வந்த பிறகும் கூட பிதாவோடு கூட உள்ள அந்த உறவு ஒருபோதும் முறிக்கப்படாமல் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு உறவு வேண்டும் என்று அவர் கவனமாக இருந்தார். Matthew 28:39, we see Jesus earnestly praying like this. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28. Matthew 28. மத்தேயு 28ஆம் அதிகாரம். It was at the Garden of Gethsemane that Jesus prays this prayer in verse 39. Okay, 26. Chapter 26, verse 39. My Father, if it is possible, let this cup pass from me. மத்தேயு 26ஆம் அதிகாரம் அங்கு 39ஆம் வசனத்திலே சொல்கிறார், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆக கடவது. We all know what that cup that he was talking about. அவர் எந்த பாத்திரத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். And he did not want to, he knew very well that while on the cross his fellowship with the Father is going to be cut off, and that was one thing that he never wanted to have in his life. இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது பிதாவோடு கூட உள்ள அந்த ஐக்கியம் அது முறிந்து போகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அது ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று அவர் கவனமாக அவர் விரும்பியிருந்தார். But in the same prayer he ends it with a beautiful phrase saying, yet not as I will but as you will. ஆனாலும் இந்த வசனத்திலே அவர் மிகவும் அழகாக அவர் சொல்கிறார், நான் விரும்புகிறபடி அல்ல நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே என்று. I see that Jesus was willing to let go of the purest desire that he had. ஆண்டவர் அவருக்கு இருந்த மிகவும் சுத்தமான ஒரு விருப்பத்தை கூட அவர் விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருந்தார். Because he never wanted to please himself. ஏனென்றால் அவர் தன்னைத்தானே திருப்திப்படுத்த வேண்டும் என்று அவர் ஒருபோதும் முயற்சித்ததில்லை. This is the Jesus that you and I are called to follow. நீங்களும் நானும் பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்ட இயேசு இப்படிப்பட்ட இயேசுதான். Probably you would have heard many sermons on this line, but this is the burden that the Lord has laid in my heart today. இதன் அடிப்படையில் நாம் அநேக நம் செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் எனக்கு வைத்திருக்க பாரம் இதுதான். Jesus came in a flesh just like yours and mine. இயேசு உங்களைப் போலவும் என்னைப் போலவும் மாம்சத்திலே அவர் வந்தார். He was tempted in all points as we are. நாம் சோதிக்கப்படக்கூடிய எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். Yet he never sinned. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. Let me put it this way. நான் சொல்லுகிறேன், in all the temptations he denied his will. எல்லா சோதனைகளிலும் தன்னுடைய சித்தத்தை அவர் மறுதலித்தார். And yielded himself to the Father. தன்னை தன்னுடைய தகப்பனுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். And that's why he never sinned. ஆகவே தான் அவர் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. Don't we see that it's quite the opposite way in each of our lives? ஆனால் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது அப்படியே எதிர்ப்பதமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறதா? We long to have such a godly life, but we don't get it.
நாம் தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், ஆனால் அது நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. We look at the godly life of people ahead of us, and then we want to model our lives after their beautiful life that they are walking ahead of us. நமக்கு முன்பதாக ஓடக்கூடிய தேவபக்தியுள்ள ஜனங்களை பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையை போல நம்ம வாழ்க்கை மாற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், முயற்சிக்கிறோம். But we do not obtain that life. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மால் அடைய முடியாமல் போய் விடுகிறது. You know why? ஏன் தெரியுமா? Because we don't realize that our life is revolving around our own self will. ஏனென்றால் நாம் ஒன்றை நாம் உணராமல் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சுயசித்தத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. It's revolving around our own pleasures. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சொந்த விருப்பத்தை, சொந்த சிற்றின்பங்களை குறித்தே சுற்றி கொண்டிருக்கிறது. James he writes in chapter 4, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே இப்படி எழுதுகிறார். verse 1 he says, what is the source of quarrels and conflicts among you? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்கிறார், உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? Is not the source your pleasures that wage war in your members? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? Blessed are those who have come to this realization, this place of realization where we could say, Lord, the conflict that I have, it could be whatever the conflict could be within us, within the families, or in the church, or at workplace, wherever be it. Have we come to a place where we say, Lord, the conflict that I have is because of the pleasures that is there in me, the will that I want to do it. நாம் நம்முடைய நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது சபையாக இருக்கலாம், எந்த இடமாக இருக்கலாம், நாம் இந்த ஒரு உணர்வுக்கு வந்திருக்கிறோமா, ஆண்டவரை நான் எல்லா இடங்களிலும் எனக்கு இருக்கக்கூடிய போராட்டங்களின் அதனுடைய காரணம் என்னவென்றால் எனக்குள்ளாக இந்த போர் செய்யக்கூடிய என்னுடைய இந்த சுய சித்தமாக இருக்கிறது ஆண்டவரே என்ற உணர்வுக்கு வந்திருக்கிறோமா? So if we have come to this realization that it's because of my pleasures, நாம் என்னுடைய சொந்த சிற்றின்பங்கள் நிமித்தமாக தான் என்ற உணர்வுக்கு நாம் வந்திருந்தால், it is because I'm seeking my own will, என்னுடைய சுய சித்தத்தையே நான் தேடுகிறேன், it is because I'm wanting to have my own way in everything, எல்லாவற்றிலும் என்னுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். If you have come to this realization, then we are truly blessed. நாம் அந்த உணர்வுக்கு வந்திருந்தோமானால் நாம் உண்மையாகவே பாக்கியவான்களாக இருப்போம். There's a famous song that we all sing. நாம் பாடக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பாடல் இருக்கிறது. Have thine own way, Lord. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நீர் சித்தத்தின்படி செய்யும். Have thine own way. ஆண்டவரே உம்முடைய வழியின்படியே நீர் நடத்தும். Thou art the potter, I am the clay. நீரே குயவன், நான் களிமண். Mold me and make me after thy will. உம்முடைய சித்தத்தின்படி என்னை உடைத்து வணைந்து கொள்ளும். While I am waiting, yielded and still. நான் உம்முடைய பாதத்திலே நான் என்னை ஒப்புவித்து நான் காத்திருக்கும் பொழுது அதை செய்யும். It's a very moving song. இது மிகவும் தொடக்கூடிய ஒரு பாடல். Most of us would close our eyes and some of us would even shed our tears while singing this song. இப்படிப்பட்ட பாடலை பாடும் பொழுது நாம் கண்களை மூடிக்கொண்டு நாம் கண் சிந்தி கூட நாம் இந்த பாடலை நாம் and we would say, Lord, we would sincerely say, Lord, have thine own way in my life. நாம் யதார்த்தமாய் நாம் உண்மையாகவே ஆண்டவரே உம்முடைய வழியின்படி நீர் எங்களை நடத்தும் என்று நாம் ஒப்பு கொடுத்திருக்கலாம். But after that, has it been true in our lives, dear brothers and sisters? ஆனால் அது பாடின பிறகு அது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை மாறி இருக்கிறதா சகோதர சகோதரிகளே? Do we allow the Lord to have his own way in our families, in our relationships? நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய உறவுகளிலே ஆண்டவர் தம்முடைய வழியை நம்மை நடத்தும்படிக்கு நாம் அனுமதித்திருக்கிறோமா? In the church, in the workplace, among our relatives, do we really let him have his way? சபையிலே நம் வேலை ஸ்தலத்திலே நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய வழியை நடத்தும்படிக்கு நாம் அனுமதித்திருக்கிறோமா? Do we acknowledge that we are the lump of clay and he is the potter? நாம் அவரிடத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரே நான் ஒரு மண்ணாங்கட்டி தான் ஆண்டவரே, நீர் தான் என்னை உடைத்து அணையக்கூடிய குயவன் என்று சொல்லியிருக்கிறோமா? Just as the clay completely allows the potter to have his way, எப்படி அந்த களிமண் அந்த குயவன் முற்றிலுமாய் தன் விருப்பமானபடி செதுக்குவதற்கு ஒப்பு கொடுக்கிறதோ, to make it, to mold it to a beautiful vessel, do we allow Lord to do his work in us in the same way?
அவன் அழகான பாத்திரமாய் அந்த களிமண்ணை மாற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறது போல நாம் ஆண்டவர் அதே விதமாக நம்மை வணைவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? Do we wait, yielded and still? நாம் அவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் அமர்ந்திருந்து நாம் காத்திருக்கிறோமா? If we truly judge ourselves, most of us can't even sing this song, and we'd be only found to be liars, as Brother Zach says. நாம் உண்மையாகவே நம்மை நாம் நியாயந்திருத்தோமானால் நம்மில் அநேகர் உண்மையாகவே இந்த பாடலை உணர்ந்து பாடியிருக்க மாட்டோம். நாம் சகோதரன் சொல்கிறது போல நாம் பொய்யர்களாய் தான் இருந்திருப்போம். So brothers and sisters, all that I'm trying to emphasize today is denying our self-will and yielding our will to the Father's will is the perfect way to have the life that Jesus promised us. சகோதரர்களே, இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறதெல்லாம் நாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு எதுவாக பிதாவினுடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். In John 10:10 the Lord promised us abundant life. யோவான் 10:10 ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். He says, the second part of John 10 verse 10, I came that they may have life and have it abundantly. யோவான் 10:10 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். The way to abundant life in Jesus Christ is only through death to the self will. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிபூர்ண ஜீவனுக்கான வழி நம்முடைய சுயசித்தத்திற்கு மரிப்பதுதான். Matthew, turn with me to Matthew chapter 10 மத்தேயு 39. மத்தேயு 10 திருப்பிக் கொள்வோம். Matthew 10 verse 39. 39 He says, he who has found his life will lose it, and he who has lost his life for my sake will find it. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று சொல்கிறார். So let's ask ourselves this question. ஆகவே நாம் இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். In the situations that we face or the circumstances that we go through, நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியில் do we try to preserve our life or do நம்முடைய we ஜீவனை நாம் காத்துக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்கிறோமா, or are we willing to lose it? ஆனால் அதை இழந்து போவதற்கு நாம் மனதுள்ளவர்களாய் இருக்கிறோமா? It's only when we wholeheartedly let it go, lose the life, நம்முடைய ஜீவனை நாம் விட்டு கொடுப்பதற்கு நாம் முழு மனதுள்ளவர்களாய் இருக்கும்போது மாத்திரம்தான் only then we'll be able to find the abundant life of Jesus. நம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிபூர்ண ஜீவனை நாம் பங்கு பெற முடியும். The Lord mercifully allows so many situations in our lives to obtain that abundant life. அந்த பரிபூர்ண ஜீவனை நாம் அடைந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் अनेक சூழ்நிலைகளை அவர் இரக்கமாக அனுமதிக்கிறார். He allows many situations where we could lose our lives. अनेक சந்தர்ப்பங்களை அவர் அனுமதிக்கிறார். எதற்காக என்றால் நம்முடைய ஜீவனை நாம் விட்டு கொடுப்பதற்காக. Perhaps the Lord might allow a difficult boss at workplace or a difficult spouse to handle. நம்முடைய ஒருவேளை நம்முடைய வேலை ஸ்தலத்திலே கடினமான ஒரு எஜமானனாக இருக்கலாம், அல்லது வீட்டிலே கடினமான ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கலாம். All these things the Lord allows so that we could lose our life. இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் எதற்காக அனுமதிக்கிறார் என்றால் நம்முடைய ஜீவனை நாம் இழந்து போவதற்காக அனுமதிக்கிறார். Many times instead of just letting it go, instead of losing it, we try to preserve it, we try to protect it. அநேக சமயங்களில் நாம் அதை விட்டு விடுவதற்கு பதிலாக, அதை இழந்து விடுவதற்கு பதிலாக நாம் அதை பற்றி பிடித்துக் கொள்கிறோம், நாம் அதை பாதுகாக்க விரும்புகிறோம். Why are there arguments between why do we even argue? ஏன் நமக்குள்ளே போராட்டங்கள், வாக்குவாதங்கள் வருகிறது? Why do we not allow ourselves to be insulted? ஏன் நாம் நிந்திக்கப்படுவதற்கு நாம் அப்படியே நாம் விட்டு கொடுப்பதில்லை? To be misunderstood, நாம் தவறாய் புரிந்து கொள்ளப்படுவதற்கு, to be disrespected, நாம் கனவீனப்படுத்தப்படுவதற்கு, to be ill treated, நாம் தவறாக நடத்தப்படுவதற்கு. Why do we even justify ourselves and try to defend ourselves? ஏன் அந்த சூழ்நிலையெல்லாம் நம்மை நாம் நியாயப்படுத்தி நம்மை தற்காக்க விரும்புகிறோம்? It's all because we want to have our own way. இவைகளெல்லாம் ஏனென்றால் நாம் என்னுடைய வழி எனக்கு கிடைத்தாக வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறோம். We want to have our own way in the financial decisions that we make at home. நாம் எடுக்கக்கூடிய அந்த பொருளாதார தீர்மானங்களில் குடும்பங்களிலே என்னுடைய வழியின்படி தான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். I want to ask all the sisters who are wives here this question.
எங்க கூடிய மனைவிமார்கள் பார்த்து நான் இந்த கேள்வியை கேட்க How many விரும்புகிறேன். of you wives here gladly allow your husbands to take the final decisions on the financial matters? நாம் இங்க இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எத்தனை பேர் நீங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் கணவர்கள் தீர்மானங்கள் எடுக்கும்படிக்கு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள்? Can your husband freely take decisions on his own without even consulting you? உங்களுடைய கணவன்மார்கள் உங்களை ஒருபோதும் ஆலோசிக்காதபடிக்கு ஒரு தீர்மானத்தை அவர்களால் எடுக்க முடியுமா? Will you be able to gladly fit in with his plans? அவருடைய தீர்மானத்திலே உங்களை உற்சாகமாய் நீங்கள் ஒப்புக் கொடுக்க முடியுமா? Without any cold war at home? Cold panipor. வீட்டிலே எந்த ஒரு பனிப்போரும் இல்லாதபடிக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க முடியுமா? Can you continue to maintain that peace and joy in your home just because your husband did not even mind you, did not even consider you, there was no consideration on his part, with all these complaints, can you just deny yourself, die to that self and continue to have that peace and joy at home? உங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை என்ற காரணத்தினாக நீங்கள் சலனப்படாதபடிக்கு நீங்கள் உற்சாகமாய் உங்கள் அந்த சந்தோஷத்தை இழந்து போகாமல் இருக்க முடியுமா? These are little tests the Lord allows in our lives to see whether we are truly willing to lose our lives. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய சிறு பரீட்சைகள். ஆண்டவர் நாம் மெய்யாகவே நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா என்பதை அவர் பார்க்கிறார். Turn with me to John chapter 12. யோவான் 12ஆம் அதிகாரம். There's a place where the Lord says, even when there is abundance, that does not consist of your possession. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு அது Matthew 12:20 என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். Okay, 12:15, Luke 12:15. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Or the last part of it says, for not even when one has an abundance does his life consist of his possessions. 15ஆம் வசனத்தின் பின்பகுதி, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். Tamil, it says it beautifully, ஜீவன் அல்ல. What is your possession today? இன்றைக்கு உங்களுடைய ஜீவன் எதுவா இருக்கிறது? Do we possess our honor? எதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய கணத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? The respect as a husband or as a wife? கணவனாக அல்லது மனைவியாக உங்களுடைய அந்த கணம் அது உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறதா? Or your right as a husband or as a wife? கணவன் அல்லது மனைவி என்கிற அந்த உரிமை உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறதா? Is your opinion your possession? உங்களுடைய கருத்துக்கள் அது உங்களுடைய ஜீவனாக இருக்கிறதா? Your way, I want to do it this way, is that something that you're possessing? இப்படிதான் செய்தாக வேண்டும், இந்த வழியில தான் செய்தாக வேண்டும் என்பது உங்களுடைய ஜீவனாய் உயிராய் இருக்கிறதா? If you possess any of these and never die to any of these, இவைகளெல்லாம் நீங்கள் பற்றி பிடித்துக்கொண்டு நீங்கள் இதிலே நீங்கள் எதற்கும் மரிக்காமல் இருந்தால், and if you never yield your will to the Lord, you will never find that abundant life. உங்களுடைய சித்தத்தை நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் விற்று கொடுக்காதவர்களா இருந்தால் அந்த பரிபூர்ண ஜீவனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. So at many homes, அநேக வீடுகளிலே. Okay, let's turn to Proverbs 18. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Verse 18, it says, the caste lot puts an end to strife and decides between the mighty ones. 18ஆம் வசனம், சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கறுக்கும். This is how in the Old Testament they used to put an end to a dispute, a disagreement. ஏதாவது ஒரு வாக்குவாதம் கருத்து முரண்பாடுகள் இருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இப்படி தான் அதை தீர்த்து வைப்பார்கள். And it's like these days we flip a coin to find out its head or tail, and then whoever gets in their favor, that the matter is settled there. இன்னைக்கெல்லாம் வாளா தலையா என்று பைசாவை திருப்பி போடுகிறது போல அவர்கள் அன்றைக்கு காரியத்தை தீர்த்து வைப்பார்கள். But in the new covenant we don't flip a coin to decide a matter. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நாம் பைசாவை திருப்பி போடுகிறதில்லை. It's yielding our will. That's the way to settle the matter. நாம் காரியத்தை தீர்த்து வைப்பதற்கு ஒரே வழி என்னவென்றால் நம்முடைய சித்தத்தை நாம் ஒப்புக் கொடுப்பதுதான். A mature spiritual person is the one who will simply yield
to the will of the Father, or in those moments it's a difficult situation, people are finding it difficult who to let it go, a mature spiritual person is the one who would be first to say, okay, let it not be my way, let it be your way. கடுமையான தீர்மானங்கள் எடுப்பதற்கு கடினமான சமயங்களிலே முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வழி எப்படி இருக்கும் என்றால், என்னுடைய வழியை நான் விட்டு விடுகிறேன் என்று அவர் விட்டு கொடுக்கிறவராக இருப்பார். We see many examples, in the Old Testament where people were able to just let their will go. பழைய உடன்படிக்கையில் அநேக மாதிரிகளை பார்க்கிறோம். அநேக தேவ மனிதர்கள் தங்களுடைய வழியை அப்படி விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். They had their own will, but when it contradicts to the will of the Lord, they were able to yield their will to the Lord. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சுயசித்தமுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு முரணாய் நிற்கும் பொழுது ஆண்டவருடைய வழிக்கு அதை அப்படியே அவர்கள் விட்டுவிட்டார்கள். Abraham, when he decided to offer his son Isaac on the altar, பலிபீடத்திலே தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு ஆபிரகாம் போகிற பொழுது he actually yielded his will to the Father. அங்கு யதார்த்தத்திலே தன்னுடைய சித்தத்தை பிதாவுக்கு அவர் விட்டு கொடுத்தார். It was the son that he waited to have, and then after many years that he receives it, and now the Lord asks him to lay him on the altar. அந்த குமாரனுக்காக தான் பல வருடங்களாக ஆபிரகாம் காத்திருந்தான். அநேக வருடங்கள் கழித்து அந்த மகனை பெற்ற பொழுதோ பிதாவுடைய சித்தத்திற்கு அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். And it was he could have had his own he had 3 days to walk up to this Mount Moriah. அந்த மோரியா மலைக்கு அவன் 3 நாட்கள் அவன் பிரயாணம் பண்ணி போக வேண்டும். And he actually he made up his mind to yield his will. He knew that this is the son whom I love, and this is the son for whom I've been longing, and this is the son whom I have to offer now. He calculated, and then finally he came to a conclusion and said, Lord, I'm going to yield to your will. I don't understand the reason, but I'm just blindly going to yield it up to you. அவன் இத்தனை வருடமாக நான் காத்திருந்து பெற்ற மகன், நான் விரும்பி ஏங்கி நான் பெற்ற மகன். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் அந்த நாட்களில் யோசித்து பார்த்து அவன் கடைசியிலே அந்த மகனை நான் உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவன் ஒப்பு கொடுத்து விட்டான். In that yielding, he chose to lose his life. அந்த அப்படியாக அவன் ஒப்பு கொடுக்கிற அந்த சமயத்திலே தன்னுடைய ஜீவனை அவன் இழந்து போனான். He was ready to lose his life. அவன் தன்னுடைய ஜீவனை இழப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். That's why he was able to have Isaac back. ஆகவே தான் அவனுக்கு அவனால் ஈசாக்கை திரும்ப பெற்றுக்கொள்ள முடிந்தது. He proved that day that a real father is one who will really yield his will to the Lord. அன்றைக்கு ஒன்றை அவன் நிரூபித்தான். ஒரு உண்மையான தகப்பன் யார் என்றால் பிதாவிற்கு தன்னுடைய சித்தத்தை முழுவதுமாக விட்டு கொடுக்கக்கூடியவர். And even when Sarah was so mean, சாராள் தன்னுடைய நடத்தையிலே மிகவும் மோசமாக நடந்து கொண்ட போது, we read that in Genesis chapter 21. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். Verses 9 onwards. 9ஆம் வசனத்திலிருந்து we read here, now Sarah saw the son of Hagar the Egyptian, whom she had borne to Abraham, mocking. Therefore she said to Abraham, drive out this maid and her son, for the son of this maid shall not be an heir with my son Isaac. 9ஆம் வசனத்திலிருந்து பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகளையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றான். Verse 11, the matter distressed Abraham greatly because of his son. 11ஆம் வசனத்திலே தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. And you know what the Lord told him? அவனை பார்த்து ஆபிரகாம் என்ன சொன்னார் என்று தெரியுமா? Whatever, verse 12, whatever Sarah tells you, listen to her. 12ஆம் வசனம், தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பெண்ணை அந்த வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம், சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் என்று சொல்கிறார். This is for me as a person, I would think this is so mean. She was the one who asked me to get the son through her, and she was the whole idea was hers, but now she's trying to be so mean just because my son Ishmael mocked Isaac. She wants to drive this away. How just it is.
இந்த இந்த திட்டம் போட்டு ஆகார் மூலமாக இந்த மகனை பெற வைத்ததெல்லாம் சாராளுடைய திட்டம்தான். இப்பொழுது அவனை துரத்த விட வேண்டும் என்று சொல்கிறாள். இது எவ்வளவு அநியாயம் என்று ஆபிரகாம் நினைக்கிறான். Even when the Lord says, just do all that Sarah tells you, that's something very difficult to accept for a man. சாதாரணமாக நன்றாக இருக்கும் பொழுதே சாராள் உனக்கு சொல்வதல்ல எல்லாவற்றையும் கேள் என்று ஆண்டவர் சொன்னால் ஒரு மனிதனாக அது கடினமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு. But here he didn't yield to his will here, but he chose to yield to what the Lord says. And then we read next that இங்கு தன்னுடைய சித்தத்தின்படி செய்யாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். And so next we read that immediately verse 14. So Abraham rose early in the morning, took bread and a skin of water, and gave them to Hagar, putting them on her shoulder, and she departed and she went away her way. 14ஆம் வசனத்திலே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு தூர்த்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போகிறாள். I feel that he completely yielded to the will of the Father. நான் இப்படிதான் பார்க்கிறேன். அவன் தன்னை முற்றிலுமாய் பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவனாய் இருந்தான். As men, we can be a perfect husband, a perfect father to our children only when we learn to yield our will to the Father. நாம் ஆண்களாக நாம் எப்பொழுது பூர்ணமான ஒரு நல்ல கணவனாக ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியும் என்றால் நாம் எப்பொழுது நம்முடைய சித்தத்தை முற்றிலுமாக பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் அப்படி இருக்க முடியும். We know that Sarah also, she was able to completely submit to what her husband said. நாம் சாராளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவள் எப்படி தன்னுடைய கணவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தவளாக இருந்தார் என்று பார்க்கிறோம். Twice in Genesis we read that how Abraham wanted to say that she was his sister and not his wife. இரண்டு முறை நாம் பார்க்கிறோம் எப்படி ஆபிரகாம் சாராள் தன்னுடைய சகோதரி தன்னுடைய மனைவி என்று உண்மை சொல்லாதபடி தன் சகோதரி என்று சொல்கிறான். If my math is right, I think the age difference between Abraham and Sarah is 10 years. என்னுடைய கணக்கு சரியா இருக்கும் என்றால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருந்த வயது வித்தியாசம் ஏறக்குறைய ஒரு 10 வருடமா இருந்திருக்கும். So in Genesis 12 we read that they were going to Egypt. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். And actually when Abraham left Haran he was 75 years old. ஆரம் தேசத்தை விட்டு ஆபிரகாம் போகும்பொழுது அவன் 75 வயது உடையவனாக இருந்தான். So now when they were, because of famine, they wanted to go to Egypt, and they were, before going to Egypt, Abraham looks at Sarah and says, please protect my life by saying that you are my sister. இப்பொழுது அவர்கள் எகிப்துக்கு அவர்கள் சுநிமித்தமாக போகும்பொழுது சாராளை பார்த்து சொல்கிறான், நீ அங்கே போகும்பொழுது தயவு செய்து ஆபிரகாமுடைய தங்கை தான் என்று நீ சொல் என்று சொல்கிறான். I don't know how many of you wives here, the sisters here, would agree to this stupid plan of a husband. இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு கணவனுடைய திட்டத்திற்கு எந்த மனைவி ஒத்துக்கொள்வீர்கள் என்று தெரியவில்லை. It just did not happen for her. She was 65 and it happened at the age of 65 to Sarah. அவளுக்கு ஒரு 65 வயது இருக்கும். And now again, this another situation. He has walked now Abraham, okay, at least it was early period of Abraham, so the faith, he was lacking in faith, so many things that I was thinking. But now he's 95 years old, almost like 20 years close walk with the Lord. Even now he has to now stand before Abimelech, and Sarah was somewhere around 85 years old, a very old lady, but I think she was a very pretty lady. And so again he tells her, please tell them that you are my sister. ஆரம்பத்தில் தான் அவனுடைய விசுவாசத்தில் ஆரம்பத்தில் இருந்தான். ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனமாக இருந்திருக்கும். அப்படி செய்தான் என்று பார்த்தால் இப்பொழுது அவனுக்கு 95 வயதாகிறது. சாராளுக்கு ஏற்கனவே 85 வயது இருந்திருக்கும். அப்பொழுது கூட அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்னதாக இவள் என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிடுகிறான். Given a choice, Sarah would have had her own desire. She would have expressed anything. Nila or Amleya, so many things that she could have, put her foot firm and said, I cannot do this, and things like that. But I feel, heart of heart, I feel that
she decided to submit to her husband, to yield to his will, to yield and do what her husband was saying. அங்கு சாராளுக்கு அந்த சமயத்திலே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்குமானால் அவளால் சொல்லியிருக்க முடியும், உங்களை நம்பி வந்தேனே, நீங்களும் ஒரு ஆம்பளை என்று எல்லாம் அவள் ஏகப்பட்ட காரியங்களை அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவை எல்லாவற்றையும் அவள் மறுத்துவிட்டு அப்படியே கணவனுடைய அந்த தீர்மானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாள். You know, there could have been a lot of fear within her. Even that fear, she let it go. அவளுக்குள்ளே அநேக பயங்கள் இருந்திருக்கும், ஆனால் அந்த பயத்தை கூட அவள் அப்படியே விட்டு விட்டாள். So if we read in 1 Peter chapter 3 verse 6, it says about, Peter writes about Sarah's obedience. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் சாராளின் கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 Peter chapter 3 verse 6. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Just as Sarah obeyed Abraham, calling him Lord. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். And you have become her children if you do what is right without being frightened by any fear. நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். Actually, in those situations, she would have had a great temptation to be frightened with fear. But she let go of that fear, trusting in the Lord. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சாராளுக்கு அநேக பயம் இருந்திருக்கும், ஆனால் ஆண்டவரை அவள் விசுவாசித்து அந்த பயங்கள் எல்லாம் அவள் விட்டுவிட்டாள். Even the story that we read in the life of Solomon, that the two mothers who were fighting over a son who was alive. சாலமோன் ராஜாவினுடைய கதையில் பார்க்கிறோம், இரண்டு தாய்மார்கள் ஒரே குழந்தைக்காய் அவர்கள் சண்டை போடுகிறார்கள். And we know the whole story, but who was able to yield to the decisions of the king? நம் அந்த கதையை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த பெண்ணால் அந்த ராஜாவினுடைய தீர்மானத்துக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க முடிந்தது? It was the true mother who was able to say, please do not kill the son, let him be alive, let him be with her. அந்த எந்த தாய் உண்மையான தாயா இருந்தாலும் அவள் தான், தயவு செய்து மகனை கொன்று விடாதீர்கள், அவன் அந்த தென்னோட போகட்டும், உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்கிறாள். A spiritual mother, a spiritual wife will always choose the place of yielding. ஒரு ஆவிக்குரிய ஒரு தாய் அவள் எப்பொழுதுமே தன்னை ஒப்பு கொடுக்கிற, தன் விட்டுவிடக்கூடிய இந்த பாதையிலே அவள் நடப்பாள். Turn with me to Luke chapter 12. லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Verses 13 and 14. 13-14 வசனங்கள். Someone in the crowd said to him, "Teacher, tell my brother to divide his family inheritance with me." But he said to him, "Man, who appointed me a judge or arbitrator over you?" அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். See, many times we read here this person, when he is asking someone to come and speak to his brother, then we clearly see that this person is wanting to have his way. இங்கு இந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து தன்னுடைய சொத்தின் பங்கு வர வேண்டும் என்று அவன் கேட்கும் பொழுது நாம் ஒன்றை பார்க்கிறோம், தன்னுடைய வழி தன்னுடைய சித்தத்தின்படி ஆக வேண்டும் என்று அவன் வருகிறான். And Jesus is asking, who appointed me a judge? ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நியாயாதிபதியா என்னை வைத்தவன் யார்? Brothers and sisters, many of us could be in this place where between husband and wife there is some disagreement. We are not willing to yield, but we want someone to come and speak on behalf of me. சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்க முடியும். நாம் நம் பட்சத்திலே நம்முடைய சித்தத்திற்காக நமக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்பதற்கு நாம் ஒருவரை தேடுகிறோம். Beloved brothers and sisters, if we are not willing to yield our will to the will of the Father, then what I want to say is we will have life, but that life will not have the life. நாம் பிதாவுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் மனதற்றவர்களாக இருந்தால்
நாம் பிதாவுடைய ஜீவனை நாம் பெற முடியாது. We can be walking around without having the life. நாம் பிதாவுடைய ஜீவன் இல்லாதபடிக்கு நாம் நடைப்பயணங்களாக நாம் நடக்க முடியும். Why is that there's many of us who do not have the real joy in our lives? ஏன் நம்மில் அநேகருக்கு அந்த உண்மையான சந்தோஷம் இல்லாமல் நாம் இருக்கிறோம்? It's because there's always this conflict within us and we don't just want to let go our ways. என்னென்றால் நமக்குள்ளே எப்பொழுதுமே இந்த ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வழியை நாம் விட்டு விடுவதற்கு நாம் ஆயத்தமாக இல்லாமல் இருக்கிறோம். So it is only after this that the Lord Jesus Christ says that in verse 15, the last part, but not even one when has an abundance does his life consist of his possessions. இதற்கு பின்புதான் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்கிறார். திரளான ஆஸ்தி can never become our life. திரளான ஆஸ்தி ஒருபோதும் நமக்கு ஜீவனாய் மாற முடியாது. Having your way can never become life to us. உங்களுடைய சொந்த வழியின்படி நடக்க வேண்டும் என்று இருப்பது உங்களுக்கு ஜீவனாக மாற முடியாது. Jesus showed us on the cross that the way to life is only through death. இயேசு சிலுவையிலே அவர் நமக்கு காண்பித்த ஒரு காரியம் என்னவென்றால், ஜீவனுக்கு பங்கு பெறும் வழி மரணத்தின் மூலம்தான் என்று காண்பித்தார். And the way to life is only by taking up the cross. அந்த ஜீவனுக்கான அந்த வழி அது நாம் சிலுவையை சுமந்து கொண்டு செல்வதுதான். Matthew 27, we read that when Jesus was hanging on the cross. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் verse 50. 50ஆம் வசனம். We read that, see, I feel when I was reading, I was thinking, it could have been written like this: when Jesus cried out again with a loud voice, and then he died, and maybe like something like that. 50ஆம் வசனத்திலே அது இப்படி எழுந்திருந்திருக்கலாம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டார், பின்பு மரித்து விட்டார் என்று எழுந்திருந்திருக்கலாம். But it says he yielded up his spirit. ஆனால் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது தம்முடைய ஆவியை அவர் விட்டு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He did not die of exhaustion hanging on the cross. சிலுவையிலே உள்ள அந்த வேதனை நிமித்தமாக, கஷ்டத்தின் நிமித்தமாக அவர் மரிக்கவில்லை. He did not even die because he was not able to breathe or was choking. Nothing of that sort. It was a conscious choice of yielding to the will of the Father. It was his conscious decision to yield his spirit. அவர் மூச்சு திணறி அவர் அங்கு மரிக்கவில்லை. அவர் தெரிந்தெடுத்து தானாக முன் வந்து தம்முடைய ஜீவனை அவர் விட்டு கொடுத்தார். Yes, beloved brothers and sisters, the Lord wants us to have an abundant Christian life in him. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாக பரிபூர்ணமான ஜீவனை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And the only way that we could obtain this abundant life is by denying my self-will, taking up my cross and yielding to the will of the Father. That's the perfect way that I could have this abundant life, a life where இந்த பரிபூர்ண ஜீவனை நான் கொண்டிருப்பதற்கு ஒரே வழி என்னவென்றால், என்னுடைய சுயசித்தத்தை நான் விட்டு கொடுத்து சிலுவையை நான் சுமப்பதுதான் அந்த பரிபூர்ண ஜீவனிலே நான் பங்கு பெற முடியும். பிதாவுக்கு நான் என்னை விட்டு கொடுப்பதன் மூலம். So dear brothers and sisters, as we go through different situations in life, let us remember to let go, to lose our lives. Never fight to hold on to your life. நாம் ஒருபோதும் நம்முடைய ஜீவனை பற்றி பிடித்து கொண்டு அதற்காக போராடுகிறவர்களா இருக்காதபடிக்கு நம் ஜீவனை விட்டு கொடுப்பதற்கு நம்முடைய சூழ்நிலைகளில் நாம் பழகிக்கொள்வோம். The primary reason why the Lord came was to give us life and to give it abundantly. Let that be fulfilled in us. ஆண்டவர் வந்த பிரதானமான நோக்கம் என்னவென்றால், நம்முடைய ஜீவன் நாம் பெறவும் அது பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று தான் அவர் வந்தார். May our homes have such a life, an abundant life.
நம்முடைய வீடுகள் அப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஜீவனை உடையதாக நாம் மாறுவதாக. May our eyes be fixed only on Jesus. நம்முடைய கண்கள் இயேசுவில் மாத்திரமே பதிக்கப்பட்டிருப்பதாக. At every moment he is there, right there next to us, always ready to help us. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவர் கண்களை நோக்கி நாம் பதித்திருக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். If we draw near to him, that means we ask him for help. He is always ready to draw near to us. நாம் அவரை பார்த்து நாம் உதவிக்காய் நாம் கேட்கும் பொழுது அவரை நெருங்கி நாம் சேரும் பொழுது அவர் ஒவ்வொரு முறையும் அவர் நமக்கு உதவி செய்வதற்காக அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். In difficult situations, if you could recognize the mighty hand of God over கடினமான us, சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய பலமான கரம் நம்ம மேல் இருப்பதை நாம் உணர்வோமானால், and if you could quietly submit under that mighty hand, நாம் அமைதியோடு கூட நாம் அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்தால், completely yielding our will to what the Lord wants us to do, நம்முடைய சுத்தத்தை முழுவதுமாக ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கு நாம் ஒப்பு கொடுத்தால், then the Lord would suddenly fill our hearts with the real joy, the real life. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தை அந்த மெய்யான சந்தோஷத்தினாலும் அந்த பரிபூர்ணமான ஜீவனாலும் நிரப்ப முடியும். I want to have this life, and I pray that each of our homes will experience this in the coming days. நான் இப்படிப்பட்ட ஜீவனை பெற விரும்புகிறேன். நாமும் நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் இப்படிப்பட்ட ஜீவனை நாம் அனுபவிக்கும்படிக்கு தேவன் உதவி செய்வாராக.